உங்கள் லைஃப்பை சீரழிக்கிற ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பை சிறப்பானதாக மாற்றணும். என்னைக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? 30 நாள் 30 சிறுகதைகள், இன்னைக்கு 16வது நாள். ரவி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மக்களும் மாதிரியும் தன்னோட வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பணத்துக்காக ஓடிட்டு இருக்காரு. அந்த நாள் வர வரைக்கும் ஒரு நாள் அவர் ஃபோனில் சிக்னல் கட் ஆகுது, சார்ஜ் இல்லாமல் போகுது. அப்போ ரொம்ப அமைதியாக இருந்தது. அவர் உலகமே அமைதியான மாதிரி ஃபீல் பண்ணாரு. அப்போ ஒரு பயம், பீதி ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் அந்த அமைதியை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் அவர் இவ்வளோ நாள் கேட்காத பறவைகளோட குரல்களை கேட்கிறாரு, பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரரை வெளியே போய் பார்க்கறாரு, இயற்கையை பார்க்கறாரு, ரசிக்கிறாரு, அவருடைய மூச்சை கவனிக்கிறாரு, உயிரோடு இருக்கிறத உணர்றாரு, ஜேர்னலிங் எழுத ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு பதட்டம் குறையுது, ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குது, கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது. MIT 2023 ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனோட மூளை கொஞ்ச நாள் டெக்னாலஜி விட்டு தள்ளி இருந்தாலே போதும், சோம்பேறித்தனத்திலிருந்து தெளிவான நிலைக்கு தானா மாறிடும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. ஆனா பாத்தீங்களா, ரவி அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டாரு. உங்க வாழ்க்கையில இது மாதிரி டெக்னாலஜி விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்துச்சுன்னா அதை ஒரு சாபக்கேடா வரமா நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதாங்க, நீங்க கடைசியா இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னு உணர்ந்திருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.